அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் பார்த்தீங்க அப்படின்னா, "பிரெடிக்டபிள் ரிசல்ட்ஸ் இன் அன்பிரெடிக்டபிள் டைம்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து ஸ்டீஃபன் காவே. ஸோ இவர் தான் ஆத்தர். கிட்டத்தட்ட இது என்னோட 4வது புக் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆத்தர் மட்டுமே. ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தர் வந்து எனக்கு 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கு சஜஸ்ட் பண்ணாரு படிக்க சொல்லி. அது படிச்சு நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆத்தரோட புக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இல்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் எதுவா இருந்தாலுமே வந்து இந்த ப்ராப்ளம்னா அது எப்படி வந்தது, அந்த அச்சீவ்மெண்ட்னா அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூட் காஸ், அதோட அனாலிசிஸ், அதோட சர்வே, அதுல எப்படிலாம் அவங்க டிரைவ் பண்ணாங்க எல்லாமே ரொம்ப இன் டீட்டெயிலா கொடுத்துருப்பாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு புக்கு படிக்கிறோம் அதை அப்படியே மறந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு இல்லாம ஒரு புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதும்போது என்னென்ன சர்வே, என்னென்ன அனாலிசிஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. எல்லா ரிப்போர்ட்டுமே வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்துருப்பாரு. அதுல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இப்படி பண்ண முடியாததும் இப்படி பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த புக் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, 3.5 இயர்ஸ் முன்னாடி தான் இப்போ வந்திருக்கு. இதுல மேஜரா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ஸ்ல நடக்கிற ஒரு கேம். அந்த கேமை தான் மையப்படுத்தி இந்த புக் ஃபுல்லாவே 70% அதுதான் கவர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த கேம் வந்து டூர் த பிரான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னா சைக்கிள் டூர். இப்போ சைக்கிள் டூர் வந்து நம்ம இப்போ இந்த கேம் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வைக்கிற மாதிரி இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு சைக்கிள் டூர் கண்டக்ட் பண்ணுவாங்களாம் எவ்ரி டைம் ஒரு அக்கேஷனலா. ஸோ அப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுல நிறைய பேர் எங்க இந்த கண்ட்ரில இருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கேம் இதுதான் இந்த பிக்சர் தான் நீங்க அந்த பாக்குற கேம் என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தெரியுமா. ஏன்னா ஒரு சின்ன கேப் கூட ஒரு பின் போட்டா கூட உள்ள வந்து கேப் வந்து நுழையாது. அந்த அளவுக்கு கிட்ட கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த கேம். அந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அந்த நீட்டா எவ்வளவு அழகா அப்படியே ஒரு ஸ்மூத் ஆங்கிள் இருக்கு பாருங்க. அதுல வந்து அந்த சைக்கிளோட நீங்க அந்த இதுலாம் பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்பினா அவர் இடிப்பாரு, அந்த பக்கம் திரும்பினா அந்த அளவுக்கு நிப்பாங்க. அண்ட் அந்த சைக்கிள் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த டயர்லாம் வந்து அவ்வளவு தின்னா இருக்கும். ஸோ இது வந்து இந்த ரோடும் வந்து ரொம்ப நீட்டான ரோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நிலையில இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா கூடி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நிலைமையில தான் இருக்கும். ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல தான் கொண்டு போகும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு இடைவெளி. ஏன்னா யார் முந்திக்கிட்டு போறாங்க அப்படியும் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போவாங்க. யாரால கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பின்தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து வர்றதுக்குள்ள அந்த பின்னு கூட நுழையாத அந்த இடத்து மாதிரி இந்த ஸ்டார்ட் ஆன ஒரு கேம் வந்து 70% வந்து டிராப் ஆயிருவாங்களாம். அவங்களால வந்து அந்த பின் பெண்டு, அந்த மலையோட பின் பெண்டுல அவங்களால வந்து என்ன பண்ண முடியாதான், ஈடு கட்டி போயிட்டு போக முடியாதான். ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ், அவங்க மேல அவங்க வச்சிருக்க கான்பிடென்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்மளால இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேரு 70% மேல இதுலயே வந்து டிராப் ஆயிடுறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இவங்க போறாங்க அப்படின்னா நார்மல் சர்ஃபேஸ்ல ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது பரவாயில்ல. ஆனா அது வந்து மேல இக்கட்டான சூழ்நிலைக்கு போக 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 மலைக்கு போக போக என்ன அதோட காற்றோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம காத்தை கிழிச்சுக்கிட்டு தான் போறோம். அந்த மாதிரி தான் இருக்குமா. ஏன்னா முன்னாடி போறவங்க ஃபர்ஸ்ட் போறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த காத்தை கிழிச்சுக்கிட்டு முன்னாடி போற மாதிரி இருக்கும். அப்ப பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப முன்னாடி போறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் வின்னர்ஸ். அதாவது ஒரு 1000 மெம்பர்ஸ் போறாங்க அப்படின்னா அதுல 1% தான் வின்னிங் ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க. ஏன்னா இந்த மலையை பாருங்க, எங்க இருந்து கீழே சர்ஃபேஸ்ல இருந்து கீழே எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்காங்க அந்த பின் பெண்டுலன்னு சொல்லிட்டு. மத்தவங்க எல்லாம் செல்ஃபி எடுக்க வந்தவங்க. சோ இந்த பின் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் வந்து வின்னர்ஸ். அப்போ அந்த ஆட்கள்ல நம்ம ஒருவரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ இந்த இதுல ஆரம்பிச்சு இந்த குரூப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இங்க வர வரைக்கும் நீங்க இருப்பீங்களா, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இந்த புக்ல வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பத்தி தான் சொல்றாரு. என்ன நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிய டிரைவ் பண்ணி வந்துட்டு பாதியில என்னால முடியாதுன்னு போனவங்க வந்து 75%. இந்த 1%ல நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி செக் வச்சு அதுக்கு உண்டான ஃபாலோ அப்ஸ் தான் இப்போ அடுத்தடுத்து கொடுக்குறாரு. என்ன பாத்தீங்கன்னா, சரி லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டீங்க, லீடர்னு சொல்லிட்டீங்க,
அது எப்படி வரும் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனடிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லயோ இல்ல மத்த விஷயங்கள்லயோ யாராவது எடுத்துக்கிட்டா கூட ஒரு அப்பாக்கு ஒரு அம்மாக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கண்டிப்பா அந்த பசங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து அப்பாவோ அம்மாவோ ஒரு நல்ல டிசிஷன் மேக்கரா இருக்காங்க, ஒரு நல்ல லீடரா இருக்காங்க, இல்ல ஒரு நல்ல சப்ஜெக்ட்லயோ ஒரு கிராஃப்ட் விஷயத்திலயோ இல்ல திங்கிங்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா குணமோ அம்மா குணமோ கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அப்ப ஜெனட்டிக்காவே வந்து லீடர்ஷிப் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்றாரு. 2வது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன். இந்த விஷயத்த வந்து நிறைய சொல்றாரு. நிறைய வந்து ஜெனட்டிக் வழியா வர லீடர்ஷிப் இருந்தாலும் சுச்சுவேஷன்ஸ் வழியா வர லீடர்ஷிப் வந்து ரொம்ப நிறைய. ஏன்னா அவங்க மேல வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தன்னை லீடரா பாவிச்சு அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துப்பாங்களாம். சோ அப்படி ஏத்துக்க முடியாதவங்க லீடரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேரை லீடரா ஆக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி லீடர்ஷிப் முடிஞ்சிச்சு, ஒரு லீடர் வச்சு மட்டுமே எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சிருமா அப்படின்னா இல்ல. என்ன தேவை, அதுக்கு ஒரு டீம் தேவை. சோ அந்த டீமை வந்து எப்படி பில்ட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்தேன் ஆக்சுவலி. இப்போ ரீசெண்டா நிறைய தேங்க்யூ நோட்ஸ் வந்து இன்டர்னல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கிச்சன் மெயின்டெனன்ஸ்ல ஆரம்பிச்சு ஹெட்ஸ் வரைக்கும் ஹெச்ஓடிஸ் வரைக்கும் எல்லாமே கண்டினியூஸா வந்து தேங்க்யூ நோட் போட்டுனே இருக்கோம். ஏன் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தேங்க்யூ நோட்டு போட்டுன்னு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லீடர் மட்டுமே அந்த எல்லா வேலையுமே பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு டீம் மட்டுமே ஒரு லீட் இல்லாம அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு டிரைவ் பண்றதுக்கு ஒரு லீடரும் அதுக்கு எஃபிஷியண்டா அந்த காமன் கோலை டிரைவ் பண்றதுக்கு ஒரு டீமும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த குட்டி இந்த ஜிராஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா நாட் ஸ்டோரி, அது ஒரு ஹிண்ட். ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வேற ஒரு புக்ல இருந்து எடுத்த ரெஃபரன்ஸ். என்னன்னா ஜிராஃப் வந்து எவ்வளவு ஹைட் டாலஸ்ட் அனிமல் இந்த ஃபாரஸ்ட்னு நமக்கே தெரியும். ஸோ அது குட்டி போடும்போது எப்படி இருக்குமா அப்படின்னா மேல நின்னுட்டு தான் குட்டி போடுமா. இப்ப நின்னுட்டு குட்டி போடும்போது எவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த குட்டி விழும் பாருங்க. அந்த ஹைட்டை இமேஜின் பண்ணி அவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த குட்டி விழுந்துரும். விழுந்த உடனே என்ன பண்ணணும்னா அதால எந்திரிச்சு நடக்க முடியாதாம். நடக்க முடியாத போது என்ன பண்ணுமா, அதோட அம்மாவே என்ன பண்ணுமானா கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருமா, அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருமா, உதைச்சுக்கிட்டே இருக்குமா கண்டினியூஸா. ஒரு கட்டத்துல ரொம்ப வலி அதிகமாகி அந்த குட்டி ஜிராஃப் என்ன ஆகுமானா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருமா. சோ அப்போ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க செட் பண்ற காமன் கோல் வந்து உங்களை ஒரே இடத்துல முடங்கி கிடக்க விடக்கூடாது. அது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல கிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து நீங்க சர்வை பண்ண முடியும். அப்பதான் நீங்க வந்து உங்களை நம்பி இருக்கிறவங்கள வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்போ அந்த மாதிரி கோலா செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் கூட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு கோல் செட் பண்ணும்போது சொன்னார், அந்த லைஃப் டைம் கோல்ஸ் செட் பண்ணோம். சோமாலியா போவோம், அந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு போவோம் அந்த மாதிரி. ஸோ அப்போ சார் என்ன இந்த கோலை செட் சார் அப்போ ஒரு வேர்ட் சொன்னார். என்னன்னா நான் கோல் செட் பண்றதை பார்த்துட்டு என்ன ஒருத்தர் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னானா நான் கரெக்டா கோல் செட் பண்ணியிருக்கேன் அர்த்தம் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா நான் வந்து யாருமே பார்க்க முடியாத என்னன்னா நான் என்னால யாருமே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என் கனவுகளும் என்னோட விஷனும் என்னோட மிஷனும் இருக்கு. அதை நான் ரீச் பண்றதுக்கு நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு விஷனோ மிஷனோ கோலோ எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு ட்ராக் இருக்கு அப்படின்ற. ஸோ காமன் கோல்ஸ், அந்த கோல்ஸ் எப்படி இருக்கணும், லீடர், அதை டிரைவ் பண்ற டீம், அதுக்கப்புறம் வந்து காமன் கோல்ஸ். ஸோ அந்த கோல்ஸை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அந்த கோல்ஸ் எல்லாம் இப்போ யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி காலையில வந்தேன், டேபிள் நிறைய ஃபுல்லா ஃபைல்ஸா இருக்கு, லேப்டாப் ஓபன் பண்ண உடனே ஃபுல்லா பெண்டிங் அப்ரூவல் நிறைய இருக்கு, டெய்லி எவ்வளவு வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம திங்கிங் வந்ததுன்னா என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா உங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல ஒரு கோலை, அந்த கோலை வந்து நீங்க உங்களோட யாருக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் அவங்கள போய் சேருமா, அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி. இப்போ சேவாலய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காக பண்றோம், ஹாப்பி டோனர்ஸ் அண்ட் ஹாப்பி பெனிஃபிஷியரிஸ். ஸோ இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அப்ப நம்ம பண்ற வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நான் வந்தேன், ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்க என் லீடர், அதை நான் பண்ணேன், எனக்கு கோல்லாம் இல்லை, டெய்லியும் வர சொல்லுவாங்க, இந்த வேலை கொடுப்பாங்க, பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், நானும் போயிருவேன் இல்லாம உங்க கோல் டெய்லி வந்து நீங்க பண்ற வேலை, நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்துல
பெனிஃபிஷரியோ, குழந்தைங்களையோ, தாத்தா பாட்டியோ, இல்ல ஏதாவது இன்டைரக்ட் பெனிஃபிஷரியோ இல்ல டோனர்ஸையோ ஹாப்பி பண்ணுச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான கோல் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ வந்து லீடர் பார்த்துட்டோம், டீம் பார்த்துட்டோம், காமன் கோல்ஸ் பார்த்துட்டோம், அதை எப்படி டிரைவ் பண்ணணும், அது எப்படி இருக்கணும், நம்மளை அதை எப்படி வந்து கிக் பண்ணணும், அது எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு சிஇஓ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஒரு கொஷின். அந்த கொஷின் வச்சு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல உங்களோட கம்பெனி என்ன பிரச்சனைய சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க கம்பெனியை நல்ல ட்ராக்ல கொண்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம கம்பெனில என்னென்னலாம் நம்ம ஆர்கனைசேஷன்ல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனைகளும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எனக்கு வரும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலிசிஸ் பண்ணி அதுக்குண்டான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷத்துல இந்த பிரச்சனையை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம அதுக்கு சால்வ் பண்ணதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் நம்ம கையில வச்சிருப்போம். அதே மாதிரிதான் ஒரு சிஇஓவா இருந்து ஒரு சீனியர் பீப்புளா இருந்து அவங்க என்ன பண்ணணும், அடுத்த 2 வருஷத்துல என்னோட ஆர்கனைசேஷன் இந்த பிரச்சனையை எதிர்பார்க்கலாம், இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணி அதுக்குண்டான அனாலிசிஸ்க்கு அதுக்குண்டான வேலைகளை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி வந்து நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு குட்டி சர்வேவும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 15,000 எம்ப்ளாயிஸ் இப்ப நம்ம லாஸ்ட் வீக் அதுதான் புக் ரிவ்யூ தள்ளி போயிடுச்சு. ஏன்னா எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வேவோட டீடைல் பிளான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் யூரோஸ் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் நம்ம வச்சிருக்க அதே ஒரு 2-3 சர்வே பாயிண்டே தான் இவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஃபர்ஸ்ட் பேசிக் அவங்க ரோல் என்னன்னு தெரியுமா, ஆர்கனைசேஷனோட அவங்களோட ரோல் மேட்ச் ஆகுதா, இதை வச்சுதான் இவருமே இந்த ஆத்தருமே சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா சர்வே ரிசல்ட்ல 15% தான் வந்து அவங்களோட ரோல் என்ன அப்படின்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிளியரா. 40% வந்து ஆர்கனைசேஷனோட கோலோட அது ஒத்து போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் 9%, அதாவது 15,000 பேர்ல 500 பேருக்கு தான் நான் என்ன ஆக்சுவலா பண்ணணும் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எம்ப்ளாயி சைடு ஒரு ஆங்கிள் இருந்தாலும் டாப் சீனியர்ஸை வச்சு இன்னொரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆர்கனைசேஷனோட டாப் 10 கோல்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் மட்டும்தான் எல்லாருமே ஒன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டாப் லெவல் சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க, அவங்களே வந்து 10 பாயிண்ட் எழுதுங்கன்னு சொன்னா அந்த 10 பாயிண்ட்ல ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து 2 பாயிண்ட் தான் சேமா இருக்குன்னா அப்ப எல்லாருமே எந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டும் குரோத்துக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாரு. ஸோ அப்போ 10 பேர் இருந்தா 10 பேரும் 10 விதமான வேலைகள் பார்க்கலாம். ஆனா கோல் ரீச் பண்றது டாப் கோல் வந்து ஆர்கனைசேஷன் எதை நோக்கி டிரைவ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சர்வே ரிசல்ட்ல வந்திருக்கு. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஆத்தர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுற மாட்டாரு. அதுக்குண்டான விஷயங்கள் என்ன பண்ணணும், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணணும், அது எல்லாமே சொல்லுவாரு. இதுல வந்து 4 சீக்ரெட்ஸ் வந்து சொல்றாரு. 4 சீக்ரெட். அதுல ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டி கோல் எது, அதுல நீங்க கவனம் செலுத்துறீங்களா. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஏர்பிளேன் வந்து லேண்ட் ஆகணும், லேண்ட் ஆகுற கட்டத்துல வந்துருச்சு. அந்த லேண்ட் ஆகுற சிக்னல் கொடுக்கும் போது அந்த சிக்னல் வந்து சிக்னல் பல்ப் வந்து ஒர்க் ஆகல. இப்போ பைலட் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, பைலட் வந்து ஓகே சிக்னல் பல்ப் ஒர்க் ஆகல, அப்போ நம்மளால லேண்ட் பண்ண முடியாது, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்மளால லேண்ட் பண்ண முடியாதுன்னு உடனே இன்ஜினியரை கால் பண்ணி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாமே என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் பல்ப் தான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த லேண்ட் பண்றதுக்கும் அவர் வந்து சொல்றதுக்கும் இடைவெளியில அவர் வந்து லேண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டாரு. அல்டிமேட்டா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல உங்களோட போக்கஸை வச்சுட்டு பெரிய விஷயத்த வந்து தவற விடுறோம். இது கண்டிப்பா இது எல்லாருமே பண்றோம் இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அந்த பல்ப் எரியலன்ற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு லேண்ட் பண்றோம், நம்மளை நம்பி ஒரு 500 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து பெரிய விஷயத்தை நம்ம மறந்துறதுனால நிறைய கிளாஷஸ் ஏற்படுது. அப்போ அதுக்கு பாயிண்ட் 1 என்ன சொல்றாருன்னா, எப்பெல்லாம் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களோ, உங்களை வந்து எது ஒரு விஷயம் ஆட்டி வைக்குதோ அப்ப வந்து உங்களோட கோல்ல இருந்து நீங்க தவறாம இருக்கிறீங்களா அப்படின்ற அனாலிசிஸ் நீங்க பண்ணிக்கோங்க. என்ன பண்ணாம விட்டாலும் சொல்லுங்க. சக்கரவணி போட்டு புரியுது. என்ன சார் சக்கரத்தை பத்தி ஒண்ணும் பேசவே இல்லை. அது சார் அந்த ஓபன் ஆகணும் ஆக்சுவலி அந்த சக்கரம். அது கெஸ் பண்ணி பார்க்கலாம் தெரியல. ஓகே, அந்த வந்து சார் என்ன அந்த சக்கரம் வந்து ஓபன் ஆகணும். அது வீல் வந்து அவர் ஓபன் பண்ற ப்ராசஸ் ஓபன் பண்ணி அந்த லேண்டிங் போஸ்டருக்கு கொண்டு வரணும் ஃபிளைட்டை.
அதை கொண்டு வராம இன்னும் இன்ஜினியர் கிட்ட இருந்து எனக்கு கமெண்ட் வரல, லைட் எரியல அப்படின்றது அந்த லாஸ்ட் மினிட் வரும்போது அதுக்குண்டான முன்னாடியான ப்ராசஸை இவர் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, இது இருக்கோ இல்லையோ நம்ம இந்த ப்ராசஸை நம்ம எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஸோ அவர் வந்து பல்பு தான் எரியலன்னு சொல்லிட்டாரு. அந்த லேண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸை அவர் பண்ணாம விட்டுட்டதுனால ஃபிளைட் வந்து என்ன சொல்றது ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் சீக்ரெட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, உங்களோட கோல் எது, உங்களோட ப்ரையாரிட்டி கோல் எது, அதுல கவனம் வச்சுக்கோங்க. அந்த கவனம் இருந்தது அப்படின்னா, அந்த கவனம் வந்து எப்ப செதறும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டென்ஷன் வந்ததுன்னா கோலை மறந்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாம அந்த டென்ஷனான காலகட்டத்திலயும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோலை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுலதான் உங்களோட லீடர்ஷிப்பே இருக்கு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குறிக்கோள் வச்சாச்சு, அப்போ அதை எப்படி செய்யணும் அப்படின்றத இதுல வந்து 2 டைப் ஆஃப் லீடர்ஷிப் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ரொம்ப டீப்பான ஓஷன், அந்த ஆழ்கடல்ல வந்து தண்ணி எப்படி இருக்கும், அலை எல்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே ஒரு ஸ்மூத்தா இருக்கும். அந்த கடல்ல நான் வந்து ஒரு கேப்டனா டிரைவரா இருந்துக்கிறேன் அப்படின்றதும், ரெண்டாவது வந்து என்ன, ஆழ்கடல்ல ரொம்ப அலை அதிகமா இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போனாலும் ஒரு டீமை நான் தான் கேப்டனா இருந்து லீட் பண்ணணும். பிரச்சனை வரும்போது நான் வந்து கேப்டனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும், பிரச்சனை இல்லாத போது நான் அந்த கேப்டனா லீட் பண்றேன் அப்படின்னு சொல்றதும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஆக்சுவலி யூஜின் மேயர்ஸ் சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் ஷிப் அவங்க ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் படி இப்ப நிறைய நமக்கு என்ன வேஸ்ட் ஆகுதுன்னா எம்ப்ளாயி காஸ்ட் கால்குலேட் பண்றோமா, அது கால்குலேட் பண்ணாலே நம்மளோட ஆர்கனைசேஷன்ல கண்ணுக்கு தெரியாம ஒரு போர்ஷன் ஆட் ஆயிட்டே இருக்கும், நம்ம சேவ் பண்ணிட்டே இருப்போம். எப்படி அப்படின்னா, ஒருவேளை 10 மணி நேரத்துல நம்மளால முடிக்க முடியும்னா நம்ம 20 மணி நேரம் பண்ணுவோம். ஆனா அந்த 20 மணி நேரம் நம்ம பண்ணுவோன்றதே நமக்கு தெரியாது. ஏன் இந்த வேலை 20 மணி நேரம் பண்றோம், ஏன் இந்த வேலையை என்னால 10 மணி நேரம் பண்ண முடியலன்றது ஒரு உட்கார்ந்து ஒரு அனலிசிஸ் பண்றோமான்னா, இல்ல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம். எல்லாருமே தான், இல்ல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். அப்போ இந்த கம்பெனில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எடுத்து நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் மேக் பண்றது. ஏன்னா அவங்களோட மேஜர் கோலே வந்து கண்டெய்னர் ரெடி பண்றது. ஸோ அப்போ கண்டெய்னர் ரெடி பண்றது எவ்வளவு ஹவர்ஸ் உங்களுக்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. 42 ஹவர்ஸ் ஆகும் ஒரு கண்டெய்னர் ரெடி பண்றதுக்கு. எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ணுங்கன்ட்டு அந்த டீமை மட்டும் விட்டுருக்காங்க. அவங்களால 34 ஹவர்ஸ்ல ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு கண்டெய்னர் ரெடி பண்றதுக்கே இவ்வளவு ஹவர்ஸ் நம்மளால சேவ் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ நம்ம எந்தெந்த விஷயத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றோம், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து 5 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை 10 மணி நேரம் பண்றோம், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஒரே விஷயத்துல 2-3 மேன் பவரை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டைமை வந்து சேவ் பண்ணாம இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ண சொல்றது. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா மைக்ரோ லெவல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு லீடரா இருந்தீங்கன்னா மைக்ரோ லெவல் மானிட்டரிங் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா நீங்க வேலையை பண்ணுங்க அப்படின்னு நீங்க கான்பிடென்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வேலையில ஏதாவது பிரச்சனையோ மற்ற விஷயங்களோ வந்து அவங்களே உங்களுக்கு ரிவர்ட் பேக் வருவாங்க, உங்களை வந்து கேட்பாங்க, இது நீங்க எனக்கு அலாட் பண்ணீங்க, இது என்னால இதுக்கு மேல பண்ண முடியல, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க மைக்ரோ மானிட்டரிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால அந்த வேலையை பண்ண முடியாது, விட்டுருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. அப்ப வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து மேக்சிமம் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எந்த வேலையில 5 மணி நேரம் பண்றதை 10 மணி நேரம் பண்றோம். ஸோ சர்வே எடுங்க, உங்களுக்குள்ள சர்வே எடுங்க, உங்க டீமுக்குள்ள சர்வே எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேர்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம கோல் செட் பண்ணி கொடுத்துட்டோம். லீடரா இருந்த எல்லாருமே லீடர் தான். ஏன்னா எல்லா லெவல்லையுமே உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர், உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ லீடர்னா நான் வந்து ஆர்கனைசேஷன் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து ஹெச்ஓடி அவங்க மட்டும் தான் லீடர்னு இல்லை. உங்களுக்கு கீழே நீங்க சொல்லி ஒரு 2 பேர் வேலை பார்க்கறாங்க, நீங்க சொல்லி ஒரு வேலையை ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேலைக்கு நீங்க தான் லீடர். ஸோ இப்போ நீங்க ஒரு கோல் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கோல் அவங்க டிரைவ் பண்ற வரைக்கும் யூ ஹேவ் டு சப்போர்ட் பீப்புள். அவங்கள வந்து அவங்களோட சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மானிட்டரிங் பண்ணணும். கோல் செட் பண்ணியாச்சு, அதை வந்து டைம் கொடுத்தாச்சு, சரி அவங்களே முடிச்சிருவாங்கன்னா நீங்க மானிட்டரிங் பண்ணணும். மைக்ரோ லெவல் மானிட்டரிங் வேண்டாம், பட் மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப யூஸ்வலா நம்மளோட இதுல வந்து ஆக்ஷன் ஐட்டம்ஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ்டு 2 ஐட்டம் தான். ஆனா அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்படி பண்ணீங்கன்னா உங்களால கிளியர் கட் மானிட்டரிங் பண்ண முடியாது. கன்பன் போர்டுன்னு ஒரு மானிட்டரிங் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்பவுமே 4 ஸ்டேஜ், 5 ஸ்டேஜ், 10 ஸ்டேஜ்னு இருக்கும். அந்த 4 ஸ்டேஜ் அந்த வேலைக்கு உண்டான விஷயங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நீங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டேஜ் 1ல இருக்கு அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு அது போயிருச்சா, நம்ம என்ன பண்ணுவோம், இருந்தா ஸ்டேஜ் 1 இல்லைன்னா ஸ்டேஜ் 4 இப்படின்ற க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணீங்கன்னா
அது வந்து ஓப்பன் க்ளோஸ்லயே தான் இருக்குமே தவிர நம்ம ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் போடுறோம் பாத்தீங்களா, அததான் அவர் இங்க மெயினா சொல்றாரு. ரிமார்க்ஸ் எல்லாம் போடாதீங்க. 4 பாயிண்ட், இந்த வேலை முடிக்கிறதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கா, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கா, ஒரு பின்னா மூவ் பண்ணுங்க. அந்த 10 வேலை, அதாவது 10 வேலை நீங்க 10 ஆக்ஷன் பாயிண்ட் வந்து ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10ல 3 தான் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு, 7 வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகல அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஒன்னு க்ளோஸ்டு இல்லைன்னா ஓப்பன், அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கிங் கரெக்டா இருக்காது. ஸோ ஸ்டேஜ் வைஸ் மானிட்டரிங் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல நிக்குது அப்படின்றது கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபோர்த் சீக்ரெட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். இது எல்லாருக்கும் தெரியும், இப்ப ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, தல அஜித் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கார் ரேஸ், கார்ல ஒரு இடத்துல வந்து சப்போஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்ல இதுவோ ஏதோ ஆயிடுச்சுன்னா ஒரு காரை பேஸ்ல இருந்து ஃபுல்லா ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இத வந்து ரெடி பண்ண? வேற யாராச்சும் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. 2 செகண்ட்ஸ்ல பண்ணிடுவோம். 2 செகண்ட்ஸ்க்குள்ள பண்ணிடுவோம். வேற யாராவது 2 செகண்ட்ஸ். சோ இங்க ராம்நாத் 2 செகண்ட்ஸ்னு சொல்றாரு. வேற 2 நிமிஷம். முரளி பாபு அண்ணா 2 நிமிஷம் சொல்றாரு. 30 செகண்ட்ஸ் அரவிந்த். ஆன்லைன்லயே பேசலாம், இருக்காங்களா தெரிய மாட்டேங்குது. 7 செகண்ட்ஸ். ஆன்லைன்ல பிபிடி போயிட்டாங்க. 5 செகண்ட்ஸ்ல 5 செகண்ட்ஸ்ல. சரி ஓகே. சோ இது என்ன அப்படின்னா 6 செகண்ட்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டிலா இருக்கிற ஒரு காரை 6 செகண்ட்ல, இப்ப நான் கேள்வி கேட்ட நேரம் தான் அவங்களுக்கு ரெடி பண்றது. இந்த காரை எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டல, அந்த கேள்வி கேட்கிற நேரம் தான் அந்த காரை ரெடி பண்ற நேரம். ஏன் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங். சோ ஏன் இதை இவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுது அப்படின்னா ட்ரைனிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்து வந்து மானிட்டரிங் பண்ணியாச்சு, சப்போர்ட் பண்ணியாச்சு, ட்ராக் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோமா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்க நேம் டீடைல்ஸோட கொடுத்துருக்காங்க, நான் இதுல மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்லயே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் சர்ஜன்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி போச்சு அப்படின்னா 1 மந்த்ல 7 குழந்தைங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப அடி வாங்கிருச்சு, பினான்சியலாரும் சரி பேர்லயும் சரி ரொம்ப அடி வாங்கிச்சு. அவங்களால திருப்பி அதை கிவ் பேக் பண்ணவே முடியல. ஏன் அந்த மாதிரி அந்த கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு இதுவாகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அவங்க என்ன பண்ணணும்ன்றதே தெரியல, அங்க போய் கன்ஃபியூஸ் ஆறாங்க. இந்த மாதிரி நிறைய அவரு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. இப்போ ஃபெராரின்ற இந்த கார் கம்பெனி எப்படி இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் கிளாஸ் சர்ஜன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ இவங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புனாங்க. சேம் செக்டர்ல இருக்கிறவங்க தான் ட்ரைனிங் கத்துக்கணும், சேம் இது பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. இவங்களால பண்ண முடியற ஒரு விஷயம், அப்ப அந்த கான்பிடென்ட், அந்த மென்டல் பவர் இவங்களால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபெராரி கம்பெனிக்கு அந்த வேர்ல்ட் கிளாஸ் அந்த இது வந்து ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அதுக்கப்புறம் யார் ரோல், உன் ரோல் என்ன, இந்த 6 செகண்ட்ஸ்ல உன் ரோல் என்ன, எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிரேக் ஒயர் போடாம விட்டா அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன் ரோல் அந்த இடத்துல என்ன அப்படின்றத புரிய வைக்கணும். ஒரு சர்ஜன் பண்றீங்க, ஒரு சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி, இவங்க கார் கம்பெனி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு இந்த கம்பெனி கொடுத்த ட்ரைனிங் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பீப்புள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, யார் அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இது ரொம்ப வேலிட், நம்மளும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா இதுதான் ஒரு டீம்ல இருக்க எம்ப்ளாயியோட நாலேஜ் அண்ட் இதுவும் சொல்றாரு. என்ன அப்படின்னா லோ லெவல் 20% இருப்பாங்க, ஹை லெவல் 20%, இந்த மிடில் லெவல் இருக்காங்க பாத்தீங்களா 60%, இவங்கள தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றோம் 20 ரூபாய், எல்லாமே நல்லா ஆணை எடுத்து பண்றேன்னு சொல்றோம் 20 ரூபாய், இந்த ட்ரெயின் பண்ணா மேல வர்றவங்கன்னு சொல்றது ஒரு 60 இருப்பாங்க,
அந்த பெர்சன்டேஜ் பீப்புளை நீங்க ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சர்வே கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா 20% இருக்கிற ஒரு கம்பெனில நல்லா கொடுக்க முடியும் எம்ப்ளாயி இவ்வளோ பேர் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுது, இவ்வளோ பேர் நம்மளால பெனிஃபிஷியரியை ரீச் பண்ண முடியுது அப்படின்னா, அப்ப அந்த 60+20 சேர்ந்து அந்த 80% எம்ப்ளாயி வந்து அவங்க ரோல் நல்லா வெல் பண்ணா அந்த கம்பெனி எங்கேயோ போயிடும், அந்த ஆர்கனைசேஷன் எங்கேயோ போயிடும், இன்னும் we can reach more beneficiaries அப்படி சொல்றாரு. ஸோ அப்ப அந்த 60% உங்க டீம்ல யாரு, அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ண முடியும், அவங்கள எப்படி நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஷிப்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒரு அனலிசிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குமானா, அந்த லோ லெவல் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க மீடியம் லெவலுக்கு வந்துருவாங்க, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 60+20 லெவல் வந்து 80% வந்து ஒரு டீம்ல 80% ஃபார் த ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்றாங்க, ஃபார் த பெனிஃபிஷியரிக்காக ஒர்க் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட லெவலே வேற, அந்த ஆர்கனைசேஷனோட லெவலே வேறன்றாரு. பட் we have to identify those 60% and train them continuously. அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு லயன், ஒரு சிங்கம் வந்து ஒரு டீமுக்கு லீடரா இருக்கு, அது சுத்தி வந்து என்ன இருக்கு, மான் கூட்டமா இருக்கு. ஆனா இன்னொரு டீம் ஆப்போசிட் டீம்ல ஒரு மான் லீடரா இருக்கு, சுத்தி சிங்கமா இருக்கு, எது வின் பண்ணும் அப்படி கேக்குறாரு. எது வின் பண்ணும்? அஃப்கோர்ஸ் லைன் இருக்கிறது தான் வின் பண்ணும். ஏன்னா லீடிங் டீம் யார் இருக்கோ, லீடர் யார் எப்படி டிரைவ் பண்றாங்களோ, தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழின்ற மாதிரி லைன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த பவர் வந்து மத்த எல்லா மானுக்குமே போயிடும், அதுக்கு ஒரு உத்வேகம் வந்துடும், அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ லீடர் வந்து பயந்துட்டு மற்ற விஷயங்கள் பண்ணாம இருந்தா சுத்தி இருக்கிறது சிங்கமா இருந்தாலும் வேலை வாங்க முடியாது. ஸோ அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. ஸோ இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயமும், ஸோ நாட் ஓன்லி லீடர்ஷிப், நாட் ஓன்லி லீடிங், இதுல வந்து 2 இருக்கு. டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலா சொல்றாரு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பிட்வீன் லீடர்ஸ். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு லீடர், நீங்க ஒரு லீடர், அவர் ஒரு லீடர், இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு லீடர் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே லீடரா இருக்கலாம். ஆனா நம்ம அந்த 2 லீடருக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு காமராஜர் ஸ்டோரி ஒன்று படித்தேன். ஆக்சுவலி அது நல்லா சூட் ஆச்சு. என்னன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வணிகம் பண்றதுக்கு வந்து ஒரு லேண்டு கேட்குறாங்க. அந்த லேண்டு சுற்றி என்னென்னலாம் இருக்கணும் கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏர்பிளேன் இது ஏர்போர்ட் இருக்கணும், ஷிப் இருக்கணும், நல்ல தண்ணி வாட்டர் இது இருக்கணும், அண்ட் அதுக்குண்டான சோர்சஸ் எல்லாமே அங்கே இருக்கணும், அப்போதான் நாங்கள் வந்து அங்கே கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காமராஜர் வந்து சிஎம்ஆ இருந்த பீரியட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு, இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் போய் சுற்றி காட்டு, அவங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க அப்படி சொல்றாரு. அந்த செக்ரட்டரி என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இடத்துக்குமே கூட்டு போறாரு, சுத்தி காட்டுறாரு, எந்த இடமுமே இவங்களுக்கு பிடிக்கல, ஏன் அதுவும் விலையும் கம்மியா வேணும்னு கேக்குறாங்க லேண்டோட இதுவும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த இடமுமே கிடைக்கல. அப்ப காமராஜர் கிட்ட வந்து அந்த செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்றாரு, இந்த மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா செழிப்பான இடங்களையும் நான் காமிச்சிட்டேன், ஆனா அந்த கம்பெனிஸ்க்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம இதை லாஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு, ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் இது பண்ணிடுவோம் போல இருக்குன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவரு வந்து அந்த கும்பல போறாரு. ஒரே இடத்துக்கு தான் போனாரு. அந்த இடம் என்னன்னா திருச்சி. ஸோ திருச்சி பக்கத்துல என்னன்னா ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நல்ல காவிரி வளமான நீர்ல இருந்து எல்லாமே இருக்கு. அவர் என்ன சொன்னாங்க, இந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்க, நீ வந்து இதை பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்கல. அந்த லீடர்ஷிப் டெசிஷன் மேக்கிங் என்ன சொன்னா, இந்த இடத்துல நீ வந்து உன் கம்பெனி வச்சுக்கோ அப்படின்றது. அவர் சொன்னா, இல்ல எப்படி வைக்க முடியும், காவிரி எங்கேயோ இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன், ஒரு பைப்பு போட்டா ஆட்டோமேட்டிக்கா காவேரி உன் கம்பெனிக்கு வரப்போகுது. சப்போஸ் சோர்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்தாதான் நான் வேலை பண்ணுவேன்றது லீடர் இல்ல. ஒரு இடத்துல எந்தெந்த சோர்ஸ் இருக்கோ வேற குறைய இருக்கும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் கொண்டு வந்து அங்க நிரப்பணும், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லீடர்ஷிப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து ட்ரஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதேதான், அந்த ஒரு லீடருக்கும் இன்னொரு லீடருக்கும் ட்ரஸ்ட் இருக்கும்போது தான் இன்னொரு டீமுக்கும் அடுத்த டீமுக்கும் ட்ரஸ்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல அது நமக்கு லேப்ஸ் ஆகுது, நம்ம அதை மானிட்டர் பண்ணணும். அண்ட் அந்த லீடர்ஸ்க்கு உண்டான ட்ரஸ்ட் வந்து எங்க பில்ட் ஆகும்னா, நம்ம 2 பேரும் கரெக்டா இருந்தோம்னா நம்ம டீமும் நம்மளை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ அப்போ என்ன ஃபைனலா என்ன முடிக்கிறாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் வந்து ஒரு ஆர்ட். அது என்ன பண்ணணும், இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இவங்க பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க லீடர் மேல அவங்க எம்ப்ளாயிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஆமா இவங்க சொன்னா கண்டிப்பா என் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வராம ஒரு
கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படின்னா. ஸோ நீங்க லீடரா மட்டும் இல்லாம அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்சஷன் பிளானிங். ஸோ சக்சஷன் பிளானிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே முன்னேறி வர வேண்டிய விஷயம் சக்சஷன் பிளானிங் இல்லாம போயிருச்சு. இது தாண்டி 100 வருஷம் 200 வருஷம் இருந்திருக்க வேண்டிய கம்பெனி எல்லாமே போனதுக்கு ஒரே காரணம், அதுக்கு அடுத்த நம்ம டீமுக்குள்ளேயே இருக்க அடுத்த லீடரை நம்ம வந்து வெளியில கொண்டு வரல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸோ சரியான உரிமையோ கொடுக்கல, அதனாலதான் அந்த டீமோ அந்த ஆர்கனைசேஷனோ போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவரு வந்து இப்போ 100 இயர்ஸ்க்கு மேல போயிட்டும் 150 இயர்ஸ்க்கு மேல போயிட்டும் நமக்கு இருக்கு அப்படின்னா அவர் வந்து கரெக்டான சக்சஷன் பிளானிங் சொல்லியிருக்காரு. அதனால இந்த அளவுக்கு இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த லெவலுக்கு ரீச் பண்ணி நிறைய பெனிஃபிஷரிஸை ரீச் பண்ண முடியுது. ஸோ அப்போ லீடரா இருக்கிறது மட்டும் இல்லை, டீம் பிளேயரா இருக்கும், டீம் சப்போர்ட்டரா இருக்கணும், டீமை கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது டீம்ல யாருன்னு சொல்லிட்டு அவங்களையும் மேல கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப் உண்டான குவாலிட்டின்னு சொல்றாரு. தேங்க்யூ. வந்து பார்க்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் கத்துப்பாங்க அப்படின்னும் போது இதுல வந்து நிறைய இடைச்செருகல்களா நிறைய நீங்க புதுசாகவும் சொன்னீங்க, காமராஜ் ஸ்டோரி மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ என்னுடைய ஃபீட்பேக்கையும் கேட்டுடலாம் மேம். ஆன்லைன்ல இருக்கவங்களுடைய ஃபீட்பேக்ஸ். ஆக்சுவலி நீங்க ஸ்டார்டிங் அந்த சைக்கிள் பாயிண்ட் எல்லாத்துலயுமே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க. சோ அந்த பைக் வச்சு நம்ம ஒரு லைட் மட்டுமே வச்சு நம்ம இது பண்ண முடியாது. சோ நம்மளுடைய ஒர்க்லயுமே நம்ம அத நிறைய சொன்னீங்க. சோ அந்த காமன் கோல்ஸ், அந்த லீடர்ஸ் டீம் அத பேஸ் பண்ணி சொன்னதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஸோ எனக்கு ரொம்பவே புரிஞ்சுது. எல்லாத்துலயுமே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க அங்க. ஸோ தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல ஹாய் ரேகா, நவீன். ஹாய் சார். நைஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு இதுக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் பண்ணது, ஒரு தீம் எடுத்துன்னு வந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். And I was able to relate very much. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லும் போது இன்ட்ரெஸ்டட். அந்த டூர் அப்புறம் அந்த பிட் ஸ்டாப்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அதுல ஸ்பிளிட் செகண்ட்ஸ் தான், 2 to 2.5 செகண்ட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ள எத்தனை பேர் வந்து அதுக்கு பின்னாடி இருக்காங்க அந்த ஒரு ரேஸ் வின் பண்றதுக்குன்றது. ஆப்ட் எக்ஸாம்பிள் வாஸ் தட். அண்ட் டூர் டி ஃப்ரான்ஸ் அப்சல்யூட். கண்டிப்பா. Thank you. All other examples were relating. Thank you so much. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir. லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி பேசுனீங்க. ரொம்ப உண்மையிலுமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிற விஷயங்கள்ல எல்லாருமே வந்து பொருத்தமாக தான் இருக்கு. உதாரணமா சொல்ல போனா அந்த 20% சொன்னீங்க பார்த்தீங்களா, லேர்னர் இருப்பாங்க, 40% இருப்பாங்க, திரும்ப 20% வந்து இந்த கிராஃப் மாதிரி போட்டு காட்டினீங்களா, அது கூட நல்லா தான் இருந்தது. அதுல வந்து 40% 20% இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தா கூட அதை எடுத்துக்கலாம், நீங்க சொல்லியிருக்கலாம். தேங்க்யூ மேடம். Thank you sir. Thank you. நெக்ஸ்ட் நாகலட்சுமி வருவாங்க மேம். பிரைமரி நல்ல ஒரு ஃப்ளோவா நல்லா கொண்டு போனீங்க. கோல்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து லீடர்ஷிப் பத்தியும் நல்லா சொல்லிட்டே இருந்தீங்க. நிறைய நேரம் நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா ஷார்ட்டா நீங்க முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஷார்ட்டா சொல்லியிருந்தாலும் நல்லா சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். Thank you ma'am. Thank you. நெக்ஸ்ட் தேன்மொழி மேம். உங்களுடைய கமெண்ட்ஸ். Yes ma'am. குட் ஈவினிங் மேம். Good evening ma'am. சொல்லுங்க. எல்லாம் பேசுனீங்க மேம். நீங்க அந்த 4 சீக்ரெட் சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னீங்களா, அது நல்லா பிடிச்சது மேம். தேங்க்யூ மேம். Thank you. இங்க கசுவால அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க மேம். ஆன்லைன்ல கமெண்ட்ஸ் யாராவது இருக்குங்களா? கீர்த்திகா மேம். நீங்களா ஆளை கூப்பிடுங்க. கோரா மேடம் இருக்காங்க இங்க. ஓகே. ராமகிராமன் சார், தேங்க்யூ சார். நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள்ஸு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அண்ட்
அந்த 4 சீக்ரெட்ஸும் சொல்லியிருந்தாங்க. அந்த 2 விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆல்ரெடி கமெண்ட் சொல்லிட்டாங்க. நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். தேங்க்யூ. ராம்நாத் சார். யாரு? ராம்நாத் இருக்கேன் சார். கேக்குதா? கேக்குது சார். மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த லீடர்ஷிப் அண்ட் இது சொல்லியிருந்தாங்க. அந்த எப்படி அதை 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தப்போ குறிக்கோளை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அது எல்லாருக்குமே அவேரா இருந்ததுன்னா அவங்க அதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது ஒரு நல்ல பாயிண்டா தெரிஞ்சுது எனக்கு. அது சில சமயம் நம்ம இந்த மாதிரி டே டு டே இதுல அதை மறந்துடுவோம். பட் அந்த குறிக்கோள் வந்து நம்ம கரெக்டா ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து விலகாம இருந்தோம்னா அதுக்குண்டான வேலைகள் நம்ம செய்வோங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் சார். மேம் அக்கவுண்ட்ஸ் டீம்ல இருக்காங்க அங்க யாராவது? அக்கவுண்ட்ஸ் டீம்ல சௌமியா பேசுறேன். சௌமியா மேம். இன்னைக்கு நீங்க வந்து புக் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும், சைக்கிளிங் எல்லா எக்ஸாம்பிளும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் 4 ஸ்டெப்ஸும் நல்லா அருமையா சொல்லியிருந்தீங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. மேம் போனா மேம் இருக்காங்களா? இருக்காங்க. நல்லா தெளிவா பேசினேன் ரேகா. நல்லா அது புக்ல இருக்கிறத மட்டும் சொல்லாம இன்னும் கொஞ்சம் அடிஷனலா எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து there was a clear flow and the message வந்து it got conveyed very nicely. ஃபுல்லா அந்த சப்ஜெக்டை உள்வாங்கிட்டு அது ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணேன். It was a very good review. Thank you. Thank you மேம். மணியண்ணா. சார் வணக்கம் சார். நான் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் தான் உள்ளே வந்தேன். இந்த புக் ரிவ்யூ கேட்டேன். வரும்போது அந்த வண்டி இது பார்த்துருந்தேன். அந்த ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வண்டி வீடியோவை கரெக்டாக ஒரு 6 செகண்டில் பண்ணுவாங்க. அது டயர் மாற்றத்தை அது வந்து ரேஸ் வண்டி வரும். 2 செகண்டில் ஒருத்தவங்க டயர் கழித்துவாங்க, இன்னும் 2 செகண்டில் இன்னொருத்தவங்க டயரை மாட்டுவாங்க, இன்னொரு 2 செகண்டில் ஒருத்தவங்க ஃபிட் பண்ணுவாங்க, வண்டி போயிடும். அந்த ஒற்றுமையை பார்ப்பாங்க. ஒற்றுமை மட்டும் இல்லை, அந்த வேலையும் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அடுத்த அந்த ரேஸ் ஆளுக்கு வந்து வின் பண்ணணுன்ற அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதும் இவங்க அந்த ஃபிட் பண்ணுறதும் செயலும் இருக்கும். பேசிடலாம், நல்லா பேசிடலாம், செயல் இருக்கணும். ஒற்றுமையாக இருப்பாங்க, செயல் இருக்கணும். செயல் இருக்கணும், பேச்சு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு ஞானம் இருக்கணும். சேவை செய்யணுன்ற ஞானம் இருக்கணும். செய்கிற வேலைக்கு வாங்குற பைசாக்கும் நம்ம உண்மையாக ட்ரஸ்ட் சொல்கிறாங்களே அந்த உண்மையாக இருக்கணுன்ற ஞானம் இருக்கணும். அது இருந்தால் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். நல்லா பேசுனாங்க. கரெக்டா 4:37 அப்போ ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனால் ஆரம்பிச்சது ஒரு 5 நிமிஷம் லேட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஜானகிராமன் லேட் பண்ணிட்டாரு. அதனால 32 நிமிஷத்துல முடிச்சாச்சு. 40 மினிட்ஸ் இன்னொரு 8 நிமிஷம் கூட பேசியிருக்கலாம். கொஞ்சம் திடுதுப்புன்னு முடிச்ச மாதிரி முடிச்சாச்சு. ரைட்டா, அது முடிக்கும் போது வந்து அது திருப்பி எங்கேயோ போயிட்டாங்களப்பா பேச்சு. அப்புறம் வந்து 20 மினிட்ஸ் டிஸ்கஷன் தான் ஃபார்மேட்டு. பட் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 32 நிமிஷங்கிறது அவ்வளோ மோசம் சொல்ல முடியாது. 8 நிமிஷம் தான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். பட் அந்த கன்க்ளூஷனுங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். எப்பவுமே ஒரு ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி இருக்கணும். நம்ம மேட்டர் பேசணும், அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணணும். இது கன்க்ளூட் போர்ஷன் வந்து பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து முடிக்க போகிறேன்னு யாருக்கும் தெரியவே இல்லை. கன்க்ளூஷன் வரும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிடும், சரி முடிக்க போகிறாங்க, கதையை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடிக் மியூசிக் கச்சேரிலாம் போனேன்னு சொன்னாக்கா கடைசி ஒரு பாட்டு பாடினதே வச்சுருக்காங்க. நம்ம மங்களம் பாடுற பாட்டு ஒன்று, அந்த பாட்டு பாடினாங்கன்னா தெரியும் இதோட கச்சேரி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வச்சுருக்காங்க. அதனால் எல்லா மேடை பேச்சுலையுமே வந்து கேட்குறவங்களுக்கு வந்து சரி முடிக்க போகிறாங்கன்னு இருக்கும். திடீர்னு முடிச்சிட்டேன்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் ஆகிடுது. அதுதான் சில பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அந்த கன்க்ளூஷன் டைம் இன்னொரு 2-3 மினிட்ஸ் கொடுத்துருந்தானாக்கா உனக்கு இருந்த டைமில் கரெக்டாக கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த புக் ரிவ்யூங்கிறது வந்து அந்த மில்லியன் மிஷன்ஸ் அந்த புக் வந்து எல்லாருமே எல்லா ஹெச்ஓடிஸும் பண்ணணும், அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணணும்னு நான் ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன். அந்த புக்கை ரேகா தேடி பார்த்துருக்கா. சிஸ்காம் பற்றி ஒன்றும் அதில் பெருசாக இல்லை அதில் அந்த புக்கில். ஏன்னா என்ஜிஓஸ் எதுலேயும் சிஸ்காம் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது.
ஆனால் நான் பொதுவாக என்ஜிஓஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் போட்டிருந்தார். அக்கௌண்ட்ஸு, டிஆர், ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் தான் அந்த புக்கில் டீல் பண்ணியிருந்தாங்க. சிஸ்காம் ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு என்ஜிஓவில் இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். அதனால அந்த புக்கில் வந்து அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதனால ரேகா வந்து நானாக ஒரு புக் எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணி தான் இந்த ஸ்டீவன் கான்வே புக்கு வந்து அந்த 7 ஹேபிட்ஸ் படிச்சதுலேருந்து நிறைய ரேகா அதை பற்றி அப்பப்போ சொல்லிட்டு இருப்பா. ஸோ அந்த ஒரு ஆத்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கா. முக்கியமாக வந்து இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பெஸ்ட் செல்லர்ஸ் ரொம்ப பிரமாதமாக உலகம் போல வித்த புத்தகங்கள் இதெல்லாம் தமிழாக்கம் கிடைக்கிறது. முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழாக்கமே கிடைக்காது. அப்போல்லாம் அந்த புக்கை பார்த்து நான் யோசிப்பேன், நம்ம சேவாலி ஆட்கள் இதெல்லாம் தொடவே மாட்டாங்களே, இங்கிலீஷ் புக்குன்னா கிட்டே வரமாட்டாங்களே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அது தமிழில் வந்து நல்லதாக போச்சு. நிறைய வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து அந்த மாதிரி புக்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி புக்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி கிடைக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், அங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சுலபமாக நம்ம வந்து சேவாலயார வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கிற மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்த அந்த புக்ஸு கண்டிப்பாக கொஞ்சம் இந்த பர்த்டே கிடைக்கிற புக்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட் செல்லர்ஸ். அதெல்லாம் ஆனால் பல பல லட்சக்கணக்கான காப்பி உலகம் பூரா விற்றுருக்கு. அந்த மாதிரி புக்கு தான் வந்து தமிழில் அந்த புக் எடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் புக்கை படிங்க. இது என்ன பர்த்டேக்கு புக்கு கொடுத்துட்டாங்க, வேறு ஏதாவது ஐஸ்கிரீம் கொடுத்தா சாப்பிட்டுக்கலாமே அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கஷ்டம். புக்கு கொடுத்தாக்கா வாழ்நாளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதில் அந்த அந்த ஏரோப்ளேன் கதையை சொல்லும்போது எப்படி வந்து அந்த பல்பை பற்றி யோசிச்சுட்டே வந்து அவர் வந்து சக்கரத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட்டார், வந்து கிராஷ் லேண்டிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கதையை சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னொரு கதையும் நானே முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேவாலயா வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி முழுக்க புது நிறுவனம். ஏன்னா வந்து 30% அட்ரிஷன் இல்லையா, 100 பேர் இருந்தால் 30 பேர் வேலையை விட்டு போயிடுறான். அப்போ 3 வருஷம் கழிச்சு 100 பேர் வேலையை விட்டு போயிருப்பான், புதுசாக ஆள் வந்திருப்பாங்க. அதனால நான் புதுசாக யோசிக்க வேண்டியதே இல்லை, பழைய கதையை திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம். நான் நம்ம குழந்தை ஒன்று கொஞ்சம் தூரத்தில் பார்த்துட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு ஓடி போய் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு, அதுக்குள்ள விளையாட மாதிரி போயிடுச்சு. இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், நானும் அந்த குழந்தையோட அம்மாவோ யாரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது விழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், அப்போ எழுந்து வேகமாக ஓடுவோம், அந்த குழந்தைய சத்தம் போட்டு கூடுவோம், நில்லு போகாதான்னு சொல்லுவோம். அது கேட்காம குழந்தை பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஓடி போய் அந்த குழந்தைய போய் காப்பாற்ற போவோம். அப்போ ஓடும்போது ஒரு ஆள் வந்து பக்கத்தில் சொல்ல வச்சுக்கோ, லூசா நீ, பைத்தியக்காரனா, கிராக்கான்னு ஏதோ நம்மளை பற்றி கமெண்ட் அடிக்கிறான். அந்த மாதிரி சொல்லலான்னு சொன்னாக்கா நின்று அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருப்போமா? எப்படி நீ என்ன சொல்லலாம், என்ன கிராக்குன்னு சொல்லலாம் பேசிட்டு இருப்போமா? நான் அவன்கிட்ட ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்போம், அது காரியம் வாங்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு அந்த குழந்தைய காப்பாற்ற போயிட்டு இருப்போம். இந்த கதையை நான் எப்போ சொன்னேன்னு சொன்னாக்கா, சேவாலயா பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2008 2009 வந்து ஒரு குரூப் வந்து நம்ம பேரை கெடுக்கணும்னு சொல்லி சில வேலைகள்லாம் பண்ணி நம்மளை பற்றி பத்திரிகையில் வந்து தப்பான நியூஸ்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணி ரொம்ப கராடாக பண்ணாங்க ஒரு பீரியட்ல. அப்போ வந்து இந்த கதையை வந்து நான் சொன்னேன், நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த ஆர்ஃபன் சில்ட்ரனை நம்ம காப்பாற்றணும், தாத்தா பாட்டிங்களை காப்பாற்றணும், வேலை இல்லாதவங்க வேலை வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், சேவாலய நிறுவனம் வேகமாக போகணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதை விட்டுட்டு இவன் எவனோ என்ன திட்டிட்டு இருக்கான், இவனு பதில் சொல்றதா நின்னு சொன்னா என் வேலை நின்று போகுது, எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை ஸ்டாப் ஆயிடுது. அதனால நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே நம்ம முக்கியமான வேலை என்னன்றதா இருக்கணும். நம்ம நிறைய சைட் ட்ராக் பண்ணிடுறோம், நிறைய இதெல்லாம் வந்து ஈகோ ப்ராப்ளம்ஸ். அது நிறைய மணிவண்ணன் வந்து 4-5 வாட்டி வந்து ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமையே வலிமையாமலாம் இங்க பேசினார் அவரு. அது நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளுக்குள்ள வந்து இந்த ஈகோ கிளாஷு, சண்டை, மண்ணாங்கட்டி, தகராறு, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து செகண்டரி. நமக்கு இருக்கிற பிரைமரி கோல் என்னன்றதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எனர்ஜி நிறைய வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய முக்கியமான கோலை நம்ம விட்டுறோம். இந்த பல்பை பார்த்துக்கிட்டே வந்து கிராஷ் லேண்ட் பண்ணிடுறோம் போயிட்டு. அது கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் போட்டிருந்தா, ஒரு படமெல்லாம் போட்டு காமிச்சிருந்தா, இந்த ஆக்ஷன் ட்ராக்கிங்ல வந்து நம்ம வந்து இந்த இது ஓப்பனா க்ளோஸா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா சரியான வாய்ப்பு கிடைக்காது நமக்கு கொண்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த வகையில பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு வந்து நம்ம நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் அதுவே சரியா தெரிய மாட்டேங்குது. ஓப்பனா க்ளோஸான்றதுலேயே வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. அதுக்கு மேலே இன்னும் நம்ம ஒன்று பிரேக் டவுன் பண்ணி பார்க்கறதுங்கிறது, அது பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு தெரிய வரும், எங்கே ஒர்க் இருக்குன்னு தெரிய வரும்.
இது எங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு யாரும் நம்ம ஆட்கள் யாரும் டிசிஎஸ் மக்கள் யாரும் கிடையாது ஆன்லைன்ல. நம்மளுடைய போர்டு மெம்பர்ஸ் எக்ஸ்டிசிஎஸ். டிசிஎஸ்ல இதுக்கு WBSன்னு சொல்லுவோம், ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர் இதுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லையுமே அந்த WBS டிஃபைன் பண்ணணும். முதல்ல ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ப்ராஜெக்ட் ஓப்பனிங் மீட்டிங்லேயே அதை போட்டு காமிக்கணும். வாட் இஸ் தி ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வேலை அப்படின்னா இது என்னதான் பிரிக்கிறோம், பிரேக் டவுன் பண்ணுறோம். இது ஒரு வேலை. இப்போ அந்த ஒரு வேலைக்கு என்ன பண்ணுறோம், இது ஓப்பனா இது க்ளோஸா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வேலைக்குள்ள 10 வேலை இருக்கு. அதை தனித்தனியாக பிரித்து அது ஒன்றுத்துக்குள்ளே சப்டிவிஷன் என்ன, அது ஒன்று யார் பண்ணணும், என்னைக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறத போட்டால் தான் பிளான், ஃபுல்லாக போட்டால் தான் பிளான். அது இல்லாமல் நம்ம ஓவராலாக வந்து இந்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம்னு சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க, 95% கம்ப்ளீட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஒரு வேலை என்ன எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு 90% முடிச்சிட்டோம். எப்போ பாரு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கூடலூர் போயிருந்தேன். கூடலூர் போனால் ஒரு மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வரதா இருந்தது. நம்ம இவரெல்லாம் கூட்டு போயிருக்கேன், பாஜ்பேயர்லாம் கூட்டு போயிட்டு இருக்கேன். கூட்டு போயிட்டு இவங்களை ஃபாரினர்ஸை கூட்டு போய் நான் வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஆனால் அந்த எக்ஸ் மினிஸ்டர் அவருக்கு என்ன யோசனை, அவர் வந்து வெயிட் பண்ண மாட்டார் இல்லையா. இந்த டக் ஆஃப் இருக்கு. நான் வந்து இப்போ 10:30 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லி டைம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். 10:30 மணிக்கு போயாச்சுங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அவர் இல்லை. அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னவங்ககிட்ட நான் கேட்டேன், என்னாச்சுங்க, நீங்கள் வந்தப்புறம் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னாங்க. அவர் வந்து வெயிட் பண்ண மாட்டார். சரி ரைட்டு, நான் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும், 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்றது நம்ம ஊரில் அர்த்தமே கிடையாது. நம்ம உண்மையிலேயே அது 10 நிமிஷம்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பைத்தியக்காரன். நான் பண்ணாத, ஏன்னா ஏற்கனவே ரேகா சொல்லிட்டாரு நான் பைத்தியக்காரன்ட்டு. அதனால 10 நிமிஷம் திருப்பி கேட்டேன், எப்போங்க வருவார். 10 நிமிஷம் வந்துடுவார். 10 நிமிஷம் எப்போ கேட்டால் 10 நிமிஷம் வந்துடுவார், 10 நிமிஷம் வந்துடுவார். இது எல்லாருமே பண்ணுறோம் இல்லையா. நம்ம எல்லாரும் வந்து ஒரு பதில் சொல்லும்போது இந்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அப்படின்னு சொன்னால் அது இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அது இப்போ சொல்லிட்டே இருக்கோம், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு ஒர்க்கை வந்து எப்போ முடியும் அப்படின்னு அது முடிஞ்சிடும், இதை முடிஞ்சிடும். முக்காவாசி முடிச்சாச்சு. முக்காவாசின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அந்த முக்காவாசினா என்ன அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணோம்னு சொன்னா அப்போ தெரியும், இது முக்காவாசி இல்லை கால்வாசி தான் முடிஞ்சிருக்கு. சும்மா சொல்லிட்டு இருக்கோம் முக்காவாசி சொல்லிட்டு இருக்கோன்றது தெரியும். அந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணோங்கிறது வந்து நல்ல விஷயம். பட் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம். நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாகணும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல தெரியணும். இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்ல உள்ள இருக்கக்கூடிய 10 ஒர்க் என்னன்றது தெரியணும். தெரிஞ்சாதான் அதை எழுத முடியும். ஆர் தி ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நீங்க எழுதினா தான் தெரிய வரும். ஒரு வேலையை உட்காந்து இப்படிதான் பண்ணணும் ஒரு பிளான் எழுதினா தான் நமக்கே புரியும். ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லா ஸ்டெப்பும் போடுவோம் அதுல. ரைட்டா. ஒரு காஃபி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது பால் வேணும், டிகாஷன் வேணும், சர்க்கரை வேணும், பாலை காய வைக்கணும், டிகாஷன் வந்து தண்ணி ஊற்றி இறக்கணும், இதில் இதை மிக்ஸ் பண்ணணும், இதில் சர்க்கரையை போடணும் அப்படின்னு எழுதினா தான் நமக்கு தெரியும் இவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு தெரியும். இல்லைனாக்கா காஃபி என்ன அது காஃபி அவ்வளோதானே. இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம் வந்துடுது. அந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடுறோம்னு சொன்னாக்கா நம்ம போடவே மாட்டோம் காஃபியை. நம்ம அடுத்தவன்ட்ட போட்டு வாங்கி குடிச்சிட்டு இருப்போம், அவ்வளோதான். ரைட்டா. அதனால் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே உட்காந்து நம்ம அதுதான் அந்த ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம டாப் லைன்ல சொல்லிட்டே இருக்கோம், அவ்வளோதான் இந்த வேலை இவ்வளோதானே, இது பண்ணிடலாம், இந்த தானே வேலை பண்ணிடலான்னு. அது இறங்கினப்ப தான் நமக்கு தெரியுது இது அப்படி. அது இறங்கினப்பறம் தெரியக்கூடாது. இறங்கினப்பறம் தெரியுறீங்கன்னு சொன்னால் பிளான் பண்ணாமல் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ முதல்ல சொல்லியிருப்பீங்க 1 டேல முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக முடியும் 10 நாள் ஆகும். ஏன்னா அந்த ஒர்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. தெரியாமல் பண்ணும்போது தான் அந்த சிக்கல் வருது. அதனால் தயவு செஞ்சு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் போடுங்க, அது பிரேக் டவுன் பண்ணுங்க. அந்த ஒர்க்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஒர்க் என்ன, சப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சப் என்ன அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம லிஸ்ட் பண்ணா தான் நமக்கு ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அது ஒன்னொன்றுமே யார் பண்ணுறாங்க, என்னைக்குள்ள பண்ணுறாங்கன்றது போட்டால் தான் அதுக்கு பேர் பிளானிங். ஓகே, அது ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த வாட்டி நம்ம பிளான்லாம் பண்ணும்போது. அடுத்து அந்த 20-60-20 போட்டாங்க. அந்த கிராஃபுக்கு பேர் பெல் கர்வ்னு பேர். அந்த போட்ட கிராஃப் ரேகா போட்ட படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பெல் கர்வ்னு பேர். இதை தான் நம்ம அப்ரைசலில் யூஸ் பண்ணுறோம். ரைட். அந்த அப்ரைசலில் ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லாஜிக் வந்து இன்னைக்கு ரேகா பேசும்போது உங்களுக்கு ரெண்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா புரியும். நம்ம வந்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு, இ கிரேட்னா அந்த டாப் 5% மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏ கிரேடாக எடுத்துக்கிறோம். டாப் 10% ஏ எடுத்தோம். டாப் கடைசி 10% வந்து இ கிரேடாக எடுத்துக்கிறோம். பாக்கி இருக்கிறத நம்ம அப்படியே ஒன்னா சேர்க்க ட்ரை பண்றோம். பண்ணிட்டு அது ஒன்னா சேர்க்கல, இந்த ஷேப்ல தான் கொண்டு வரோம். இது இந்த பக்கம் பி கொஞ்சம் இருக்கும், இந்த பக்கம் டி கொஞ்சம் இருக்கும், நடுவில் சி தான் பெருசா இருக்கும்.
ரைட்டா? அப்படிதான் நம்ம போடுறோம். சி தான் அந்த 60% சி தான். பாக்கி முதல் 20%ல 5 + 20, இந்த பக்கம் 5 + 20, 25, 25, 50 போட்டு நடுவில் 50 போடுறோம். அந்த ஷேப் தான், அதே பெல்கர் ஷேப் தான் நம்ம கொண்டு வரோம். அது எதுக்காக போடுறோம்னு சொன்னா, எந்த நிறுவனத்திலையும் அந்த மாதிரி தான் வந்து பீப்புள் இருப்பாங்க. அப்போ அப்ரைசல் சிஸ்டம் மூலமா நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அந்த டாப் 5 யாரு, பாட்டம் 5 யாரு, அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய 20 யாரு, இந்த பக்கம் அடுத்த 20 யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த சிஸ்டம் வச்சிருக்கோம். ரைட்டா? வச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல போட்டு காமிச்சாங்க, அந்த 0 ஆயிடுச்சு. இது லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா 0, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 80. 80% ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே நல்லா போயிட்டாங்க. அப்படிங்கிற ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு சொன்னா, இவங்களை அங்கே மூவ் பண்ணணும்னு சொன்னா யாரை மூவ் பண்ணணும்னு தெரியணும். அந்த அப்ரைசல் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது கிளியரா தெரியும். இவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து ரொம்ப டல்லா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த சிஸ்டத்தினுடைய ரிசல்ட் வரணும். வந்துட்டு யார் வந்து ரொம்ப மோசமா இருக்காங்களோ இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் சொன்னா அவங்க கூப்பிட்டு சொல்லிடலாம், நீங்க நமக்கு லாய்க்கு இல்லைங்க கிளம்புங்கன்னு சொல்லிடலாம். யார் ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்றாங்களோ அந்த பிரமாதமா ஒர்க் பண்ணா என்ன பிரமாதமா காம்பன்சேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்ன அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணோம்னு சொன்னாக்கா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம எல்லாரும் அந்த அந்த அளவு ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம கிட்ட அப்ரைசல் சிஸ்டம் எல்லாரும் கேட்குற கேட்டு எல்லாருக்கும் ஏன் போடுங்க அப்படி நம்ம லீடர்ஸே வந்து அதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க, இவங்களையும் ஏன் போட்டலாம் இவங்களையும் ஏன் போடலாம், அந்த பெல் கர்வை இப்படி திருப்பி விட்டுறாங்க. அது இப்படி போயிடுது, ஸ்லாண்டிங்கா போயிடுது. ஏன்னா நிறைய பேர் எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர்னா சூப்பருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அது பண்ண முடியாது, எல்லாருமே சூப்பர் தான், ஆனா அது கம்பேரிட்டிவா போடுறோம். கம்பேரிட்டிவா போடும்போது சூப்பர்ல யார் ரொம்ப சூப்பர், அதுதான் கம்பேரிசன். ரைட்டா? அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாம வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு ப்ராப்பர் காம்பன்சேஷன், ஒரு ப்ராப்பர் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், ஒரு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. நல்லா வேலை சொல்லணும் பனிஷ் பண்ணிட்டு இருக்கோம், விஷயம் சரியா தெரியலன்னு சொன்னா யாரும் சொல்ல தெரியாம இருந்தா பிரமாதமா வேலை சொல்ல பிடிச்சி பனிஷ் பண்ணோம், அந்த ஆள் கிளம்பிடுவான். ரைட்டா? யார் வந்து ரொம்ப நல்லா வேலை சொல்லி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருப்போம், சிஸ்டம் சரியா இல்லைன்னு சொன்னா. அப்படி சிஸ்டம் ப்ராப்பரா இருந்தேன்னு சொன்னா இந்த பக்கம் 20 யாரு, அந்த பக்கம் 20 யாரு, நடுவில் இருக்க 60 யாருங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும். அந்த கிரேடிங் போடுறத தெரிஞ்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கணும். அதனால தான் அப்ரைசல்ல ஒரு கொஸ்டின் கேட்குறோம், உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணும், ஏன் அப்ரைசலுக்கும் ட்ரைனிங் என்ன கனெக்ஷன், இதுதான் கனெக்ஷன், நீ போட்டு காமிச்சதான் கனெக்ஷன். இப்போ இந்த கருவை எப்படி ஷிஃப்ட் பண்ண போறோம், எப்படி இந்த கடைசி 20 இந்த 60 கொண்டு வரோம், இந்த 60 எப்படி 20 கொண்டு போய் 80 ஆக்க போறோம், அதற்கான பிளான் தான் ட்ரைனிங் பிளான். அதுதான் வந்து இந்த புக்கில் அந்த மாதிரி கிளியரா போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த காமராஜ் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா காமராஜ் ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் கிடைக்க முடியாத பிரமாதமான தலைவர், இனிமேல் வரப்போறது இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காமராஜ் மாதிரி இன்னொரு ஆள் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி ஏன்னா வந்து தேசப்பற்றும் சுத்தமா வந்து சுயநலமே கிடையாது, கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து திருப்பி வருவானான்னு தெரியாது. அவரு இந்த மாதிரி நிறைய அவரை பத்தி விஷயங்கள் இருக்கு. அவர் இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த சத்துணவு திட்டம் இன்னைக்கு நிறைய பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, சத்துணவுல முட்டை போடுறாங்க, சத்துணவுல கோழி போடுறாங்க, ஆடு போடுறாங்க, மாடு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க இப்போ. ஆனா சத்துணவுன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சது அது காமராஜ் தான் முதல்ல பண்ணது. எதுக்குன்னா பசங்க ஸ்கூலுக்கே வரமாட்டேங்கிறாங்க, யாரும் படிக்க வரமாட்டேங்கிறான், பார்த்தா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவன் வந்து ஏழையா உட்காந்துருக்கான் அப்படின்னும் போது அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டார். அவர் ஸ்கூல்ல சாப்பாடு போட்டா வந்துருவான், ஸ்கூலுக்கு வந்துருவான், சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு வருவான், அப்படியாவது கொஞ்சம் படிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்கூல்ல வந்து லஞ்சை வந்து ஃப்ரீயா போடணும்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்க இவ்வளோ பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயா போடணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னு மந்திரி சபை கூட்டம், அதிகாரிகள் கூட்டம் நடக்கும்போது எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இது பண்ணவே முடியாது, இந்த அளவு தான் காசு கிடையாது கவர்மெண்ட்ல, அப்பெல்லாம் டாஸ்மாக்லாம் கிடையாது. அப்போ டாஸ்மாக்ல வந்து நம்ம இதை இன்கம் ஏற்றி விட்டுலாம், நிறைய பேர் குடிக்க வைக்கலாம், வீடு வீடாக போய் வாயில ஊற்றலாம், குடிகாரனே இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாட்டை மாற்றி டாஸ்மாக் நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து சத்துணவு போடலாம். இந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கல காமராஜ். அப்போ டாஸ்மாகே கிடையாது, அப்போ தண்ணியே கிடையாது தமிழ்நாட்டில். ரைட்டா? அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அப்போ இது எப்படி இன்கம் வரும், எப்படி சத்துணவு கொண்டு வரணும் அப்படின்னும் போது அது அத்தனை பேரும் இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருமே வந்து இது பண்ண முடியாதுன்னாங்க. இப்போ காமராஜ் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, முடியாதுன்னு சொல்றதுக்கு ஐஏஎஸ் பட்சிங்க இதான் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி, முடியாதுன்னு சொல்றதுக்கு ஐஏஎஸ் பட்சிங்க யோசிச்சு ஒழுங்கா வாங்க, சிஸ்டம் கரெக்டாக கொண்டு வாங்க, எப்படி இன்கம் கொண்டு வர முடியும் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் யோசிச்சு 2 நாளுக்குள்ள வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஸ்கீம். இவ்வளோ பணம் தேவைப்படுது, அது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டாக்ஸ் போட்டால் இப்படி கொண்டு வர முடியும்,
பண்ணாக்க அதை பண்ண முடியும் அப்படின்னு பிளான் போட்டு கொண்டு முதல் நாள் சொல்லிட்டாங்க தான் ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க. இவர் கிளியராக தாங்க ஃபர்ஸ்ட் ஒரே சிம்பிள் கொஸ்டின். இவர் படிச்சது 3ஆம் கிளாஸ் தான், காமராஜ் படிச்சது 3ஆம் கிளாஸ் தான். அங்கே உட்காந்துருக்குது 50 பேர் எல்லாம் ஐஏஎஸ் படிச்ச ஆட்கள். கேட்கறாரு முடியாதுன்னு சொல்றதுக்காக நீங்க தான் ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு முடியும்ன்றேன், கொண்டாங்கன்னாரு. அந்த மாதிரி ஒரு தலைவரை பத்தி ஒரு இதுவும் சொன்னீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரிசோர்ஸ் இல்லை, இதெல்லாம் இருந்தாதான் நான் வந்து இந்த வேலையை முடிப்பேன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நடக்காது. அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது 10 விஷயம் தேவை. இந்த 10 விஷயம் இருந்தால் அந்த வேலையை ஈஸியா முடிக்கலாம். அப்போ அந்த வேலை ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு எது சேலரி கொடுத்து உட்கார வச்சுக்கணும். ஒரு திங்க் பண்ற ஒரு மூளை உள்ள இன்னும் அதிகமா சம்பளம் கேட்கிற உங்களை மாதிரி ஆள்லாம் எதுக்கு? யாரோ ஒரு முட்டாளை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு 5ஆம் கிளாஸ் ஃபெயிலான பையனை கொண்டு பண்ணிடலாம்ல. ஏன்னா அது ஈஸியான வேலை. ஈஸியான வேலை எல்லாம் அதுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு என்னென்ன விடுமோ எல்லாம் தயாரா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு முட்டா பையன் போறோம் அந்த வேலையை பண்றதுக்கு இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் முட்டா பையனான்னு யோசிக்கணும். நம்மளுக்கு மூளை இருக்கு, நம்மளுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு 10 விஷயம் இருக்கணும்னா 5 தான் இருக்கு, பாக்கி 5 இல்ல. இருந்தாலும் இந்த வேலையை முடிப்பேன். அது எப்படி பண்ணி முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறது தான் நம்மளுடைய புத்தி. அதுதான் நம்ம ஒரு இந்த வேலையில இருக்கோம்னு சொன்னா நம்ம திறமையை காட்டுறோம்னா இதுதான் திறமை. எல்லாம் நல்லா இருக்கும்போது நான் வேலை செய்ய உங்க திறமையை வேண்டியது இல்லை. அதுக்கு எதுக்கு உங்க திறமை வேணாமே? அதனால 5 வருஷம் இல்லைன்னு சொன்னா அந்த 5 வருஷத்துக்கு மாற்று என்ன? வேற எப்படி நடத்தி காட்ட முடியும் அந்த வேலையை? பண்ணி ஆகணும் வேலை, இந்த வேலை நடந்தாகணும். இந்த வேலை நடக்கணும்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கு தேவையான 5 வருஷம் இல்லை, இருக்காது, கிடைக்காது, என்ன பண்ணா கிடைக்காது. அப்படிதான் இருக்கும். நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனும் எடுத்து பாருங்க, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன், உலகத்துல எங்க வேணா எடுத்து பாருங்க. ஒரு வேலை பண்ணணும், இந்த வேலைக்கு 10 விஷயம் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ரேர், நடக்கவே நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா லீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் இருந்தா நான் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்குதா? 10 விஷயம் நீங்க இப்போ யோசிச்சீங்கன்னா அது 4 விஷயம் இருக்கும், 6 விஷயம் இருக்காது. அதுக்காக உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களா? இப்போ லைஃப் லீட் பண்ணிட்டு தூக்கில் தொங்கிட்டீங்களா எல்லாரும்? கிடையாது. இல்லாம தான் நம்ம போராடி கொண்டு போயிட்டு இருக்கோம். அங்கதான் உங்க திறமை இருக்கு, அதுக்கு தான் நீங்க வேணும், அதுக்கு தான் உங்க மூளை வேணும். ரைட்டா? அதனால வந்து காவேரி தண்ணி அங்க இருக்குன்னா அங்கே நீங்க கொண்டு போறோம், அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு பைப் போட்டா வந்துட போகுது. அதுக்காக இங்கே தான் வரணும் அப்படின்னாக்கா அது வாய்ப்பே இல்லை. ஸோ எப்படி வந்து நம்ம அந்த மாதிரி மேனேஜ் பண்ண போறோம்? இல்லாத விஷயத்தையும் இருப்பதாய் மாற்றுவது எப்படி? அதுதான் நம்ம திறமை அங்கதான் இருக்கு, அதை கத்துக்கணும். அந்த ஆங்கிள் நம்ம இது பண்ணிக்கணும். கடைசியா சக்சஷன் பிளானிங் இதை பத்தி பேசினா, இதுவுமே சேவாலயாரம் நம்ம ரொம்ப இந்த 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு பிளானா வச்சிருக்கோம். 3 விஷயங்கள் சொல்றோம்: ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் சக்சஷன் பிளானிங். இது 3 தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செய்யற ஒரு வேலையிலையும் குறைந்த முதலீடு இருந்தாலும் அதிகமான ரிசல்ட் வரணும். நம்ம வந்து 10 மணி நேரம் ஒரு வேலையை செய்யறோம்னா அது 5 மணி நேரத்தை செஞ்சு எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது, அதுதான் எஃபிஷியன்சி. ரைட்டா? ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம வந்து டைம் வேஸ்ட் எங்கேயும் ஆகாம எப்படி கரெக்டாக கொண்டு போறோம் அப்படிங்கிறதுல அந்த எஃபிஷியன்சி இருக்கு. எந்த விதமான வேஸ்ட் டைம் மட்டும் கிடையாது, நிறைய பணம் வேஸ்ட் இருக்கு, நிறைய எனர்ஜி வேஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வந்து 377 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்றாங்க. 200 பேர் போறோம் அந்த வேலை பண்றதுக்கு. 177 பேர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆள் பத்தலைன்றோம். ஆள் பத்தலை கிடையாது, இருக்கிற ஆளுக்கு மூளை பத்தலை. இருக்கிற ஆள் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றான். இதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னாக்கா இதை விட இப்ப யாரும் வீட்டுக்கு அனுப்ப போறது இல்லை. ரைட்டா? அதனால பயப்பட வேண்டாம் யாரும். இந்த ஆட்கள் இருக்கிற ஆட்கள் இருக்கதான் போறீங்க, ஆனா இதோட 2 மடங்கு அதிகமான வேலை முடியணும். அவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதை பாய் தான் போறோம். 46.4 கோடி வருமானம் வரணும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 21, 22 முக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1 மாசம் தான் டைம் இருக்கு, பாதி கூட வரல. ரைட்டா? இந்த மேன் பவருக்கு அவ்வளவு வந்திருக்கணும். இன்னைக்கு குமரன் மணியோட ஒரு மீட்டிங் வந்து அவர் சொன்னார், எவ்வளவு எம்ப்ளாயிஸ் கேட்டாரு. 300 பேர் அப்படின்னாக்கா அப்ப 300 கோடியில போயிருக்கணுங்கிறாரு. ஒரு எம்ப்ளாய்க்கு 1 கோடி ரூபாவது நம்ம வருமானம் வரணும். அந்த மாதிரில ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும். அவர் வந்து 10th பிளானட்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காரு, இன்னைக்கு 377 எம்ப்ளாய் வச்சுட்டு நீங்க வந்து 46 கோடி தான் பிளான் பண்றீங்க, ஆனா 21 கோடி தான் வருதுன்னு சொன்னாக்கா வேஸ்ட். உங்களுக்கு கூட சேலரியா வரல,
அதனால தான் வெளியே கேள்வி வருது. நீங்கள் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்ல பாதி மேலே நீங்கள் சம்பளமாக கொடுத்துட்றீங்க, எம்ப்ளாயிஸ்க்கே உங்கள் பெனிஃபிட்லாம் போகுதுன்னாக்கா ரீசன் வந்து பர் எம்ப்ளாயி வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னு பார்த்தா நம்ம வி ஆர் வெரி புவர். அதனால் அது கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதுதான் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி அப்படின்னும் போது நம்ம எப்பவுமே வந்து டொனேஷனையே நம்பி இருந்தோம்னா திடீர்னு டொனேஷன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி டோனர்ஸ் விலகிட்டாங்க அப்படின்னா புஸ்கன் கீழே போயிடுவோம். அது போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய ஓன் மணி ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு தான் ஷாப்பி சேவா இருக்கு. ஷாப்பி சேவா மூலமாக வரக்கூடிய லாபத்தை எடுத்து கொண்டு வந்து சேவாவில் போடுறோம்னு சொன்னால் அது நம்ம ஓன் ஜெனரேட்டட் மணி ஆகிடுது. அது யாரும் கேட்டு கேட்க முடியாது. இதை இப்படி தான் செலவு பண்ணு, அப்படி தான் செலவு பண்ணு, நான் அது மொத்தத்தை கூட சாலரியாக கொடுத்துருவேன். யாரும் கேட்க முடியாது. இன்னைக்கு நான் பண்ணும்போது பாதி போதேன்னு எம்ப்ளாயி டோனர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ சேலரி ஏன் கொடுக்குறீங்க, இவ்வளோ எம்ப்ளாயி ஏன் வச்சிருக்கீங்க, இந்த கேள்வி தான் வருது. சும்மா கற்பனையாக சொல்ல, நிஜமா போகிற ஒரு இடத்தையும் இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ரைட்டா? அதனால நம்ம வந்து ஷாப்பி சேவாவுடைய அவுட்புட் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னால் தான் இந்த செல்ஃப் சஸ்டைனன்ஸ் அதுக்கு நம்ம வழி பண்ண முடியும். சுயசார்பு உள்ள நிறுவனம் அப்படின்னா நம்மளே வந்து ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மூணாவது தான் சக்சஷன் பிளானிங் போட்டிருக்கோம். எல்லா லெவல்லையுமே யார் பேக்கப் அப்படிங்கிறது ஒன்று தயாராக இருக்கணும். இப்போ இந்த வாரம் நேற்றுக்கெல்லாம் ரேகாக்கு ஃபீவர், இன்னைக்கு இந்த புக் ரிவ்யூ நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு யோசனையே இருந்துகிட்டே இருந்தது. சப்போஸிங் இன்னைக்கும் ஃபீவர் ரேகா வரலன்னு சொன்னா யார் பேக்கப்? ரேகாக்கு பதிலாக ராமநாத் பேசுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரும் ரெடியா இல்லை. இப்போ ரேகா இன்னைக்கு ஃபீவர்னா நீங்க புக் ரிவ்யூ கிடையாது. இது ஒரு ராங் ஆர்கனைசேஷன். அப்படி இருக்க முடியாது. எந்த வேலையும் நிற்கக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே அடுத்து யார் செய்ய போறாங்க? இவங்க இல்லைன்னா அடுத்து யார் செய்ய போறாங்க? அடுத்த ஒர்க் யார் பார்க்க போறாங்க? அப்படி ஒர்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்டினியூஸாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, யாரோ ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வேலை நின்றுடுது, ஸ்ட்ரக் ஆகிடுது. அது சரியில்லை. ஸோ அப்போ யாரை தயார் பண்ணியிருக்கோம், நமக்கு அடுத்த லெவல் யாருன்றதை எப்படி தயார் பண்ணி வச்சுருக்கோம், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். இன்னைக்கு மார்னிங் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், மீட்டிங்கில் வந்து எப்பவுமே வந்து ஹெச்ஓடிஸே வந்து உட்காருவாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது வேலை இருக்கும் தான், ஏதாவது இருக்கும். போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் வராங்க. இப்போ அது ஆரம்பிச்சாச்சு, வேற ஒருத்தர் வராங்க மீட்டிங்க்கு. ஆனால் வரவங்களுக்கு அது என்ன மீட்டிங் கூட தெரியாது. சொல்லியிருக்காங்க போய் உட்காருன்னு சொல்லிட்டு, அதனால வந்து உட்காடுறாங்க. ஒரு பொம்மை மாதிரி வந்து உட்காடுறாங்க. வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டாக்க முடிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியறது இல்லை. சும்மா பேருக்கு ஒரு பேக்கப்னு வராங்க. இது வந்து ஒரு சரியான சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த சக்சஷன் பிளானிங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் லீடர்ஷிப்ல வந்து ரேகா கவர் பண்ணாங்க. அது கொஞ்சம் தயவு செஞ்சு, அது வந்து நான் மட்டும் தான் யோசிக்கணும் கிடையாது. அடுத்த உதயநிதி யார் அந்த கேள்வி கிடையாது. அதுக்கு மட்டும் கிடையாது, அதுவும் தான் உண்டு. அது மட்டும் கிடையாது. பட் எல்லா லெவல்லையும், ஹெச்ஓடிஸ் லெவல்லையும் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற யூனிட் லெவல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபார் எவ்ரி பர்சன் 377 பேருக்குமே யார் பேக்கப் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அவங்க ரெடியாக இருக்கணும். ஒருத்தர் வரலன்னு சொன்னா இன்னைக்கு ராம்நாத் லீவு அப்படிதான், ராம்நாத் வேலையை எங்க விட்டு போயிருக்காரு அப்படி அவர் வரதுக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னா கட்ட காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய முதல்ல நம்ம அதை தேடி கண்டுபிடிக்க. இங்க வந்து சிஓலாம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சேவாலாம் இருந்தது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்போ தனியாக தான் பிரிச்சாங்க. அப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போய் சிஓட்ட போய் தொந்தரவு பண்ணி இது பண்ணி ஃபைலை மூவ் பண்ணி இங்கே டிபிஓ கொண்டு வந்துடுவோம். அங்கே கொண்டு வந்துட்டு இங்கே டிபிஐ அந்த ஆஃபீஸில் போய் நிற்பான் போயிட்டான். நான் அப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன், டிசிஎஸ்ல இருந்தேன். நடுவில் ஏதோ டிசிஎஸ்ஐ ஏமாற்றி தான் போவேன். போய் அந்த ஆஃபீஸில் போய் நிற்பேன். போயிட்டு நான் போனாலே வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு டேபிள் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவர் பாட்டு தலையை கொஞ்சம் என்னவோ எழுதிட்டே இருப்பார். ரொம்ப சீரியஸாக அப்போ தான் ஒர்க் பண்ணுவாங்க. எதிர்க்க ஒரு ஆள் நிற்கிறானே, அரை மணி நேரம் தான் நிற்கிறானே, பாவம் என்னன்னு கேட்கலாம். தலையை தூக்கி கொஞ்சம், அவர் தலையை தூக்கினா நான் கேட்டுருவேன். அதுக்கு சான்ஸே இல்லாமல் தலையை குஞ்சினா இருப்பார். அவர் ஆம்பளை தான், பொம்பளை மாதிரி தலையை குஞ்சினே தான் இருப்பார். அவர் ஒரு நிமிஷம் தலையை தூக்கினாருன்னா நான் கேட்பேன், சார் சேவாலயா திருவள்ளூர் இது அங்கேருந்து வந்திருக்கு, ஃபைல் வந்திருக்கு அப்படின்னா ஏஃபார் கேளு அப்படின்னு சொல்லி தலையை கொஞ்சம் திருப்பி கொஞ்சம்டுவார். அவர் கை காமிச்சா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. யார் ஏஃபார் கேளுன்னா ஏஃபார் பேப்பர் தான் நமக்கு தெரியும்.
அது ஒரு கிளர்க்குக்கும் ஒரு நம்பர்லாம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். திருப்பி அடுத்த வாட்டி தலையை தூக்குறது இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. திருப்பி தலையை தூக்கிட்டு, சார் யார் சார் A4 எங்கே யாருமே அங்கே யாருமே இல்லைன்னு, அவங்க லீவு தலையை திருப்பி கொஞ்சிட்டு திருப்பி 1/2 கழிச்சு தலையை தூக்குவார். எப்போ சார் வருவாங்க? நான் மெட்டர்னிட்டி லீவு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். உங்கள் ஃபைல் அவர்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க வர வரைக்கும் ஃபைல் அங்கேயே இருக்குமா? என்ன நம்ம ஃபைலை பற்றி கேட்குறோமா, அவங்க குழந்தைய கேட்குறோமா, அந்த மாதிரி தான் பெற்று கொடுக்கணுன்ற மாதிரி. அப்படி கிடையாது, அது யார் வேணா பார்க்கலாம் அதை. ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் சிஸ்டம். எல்லாரும் ஏமாத்துறது, காசு கொடுத்தா தான் வந்துடும் ஃபைலு, எங்கே தான் வந்துடும் ஃபைலு. நம்ம காசு கொடுக்காம பண்ணிருந்தோம், அதனால வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்க ஆள்கிட்ட தான் ஃபைல் இருக்குன்னாங்க. 9 மாதம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? பட் அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம வந்து இவங்க லீவு அவங்க லீவு அதனால இந்த வேலை ஆகாது அப்படி இல்லை. அவங்க லீவுன்னா அடுத்து யார் அவங்களுடைய பேக்கப் யாரு அப்படிங்கிறதான் சக்சஷன் பிளானிங்கிறது. அதுதான் அர்த்தம். ரைட்டா? அதனால கொஞ்சம் 377 பேரும் உங்களுக்கு சக்சஸர் யாரு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி ரெடியா டேட்டா ஆன்லைன்ல இருக்கணும். இன்னைக்கு திடீர்னு வரலன்னா கூட எங்க விட்டாங்களோ அங்கேருந்து அடுத்த ஆள் பிக்கப் பண்ற மாதிரி ஸ்டேஜில் நிற்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்மூத்தா நடைபெறுவதற்கான வழிமுறைகள். இது எல்லாத்தையும் இந்த புக்கில் படிச்சு ரேகா ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க மட்டுமா அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம், புக்கை படிச்சு சொன்னதால. இது மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கில் ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் எந்தெந்த சென்டரில் ஜாயின் பண்ணீங்களோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த புக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் பரிசாக போக போகிறது இந்த மாதம். அது யாருக்கு போதோ அவங்க படிங்க. மற்றவங்களுக்கு யாராவது வேணும்னா கூட அவங்ககிட்ட கேட்டு வாங்கி படிங்க. இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கு. இது ஒன்று மட்டும் கிடையாது. கொஞ்சம் நிறைய படிச்சிங்கன்னு சொன்னாக்கா நம்ம நிறுவனத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். நன்றி. ரேகாவோட அதிகமாக நான் பேசிட்டேன். தேங்க்யூ சார். நீங்க பேசுனதுல ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு புத்தக அறிமுக கூட்டத்துல சிறப்பாக பேசிய ரேகா மேம்க்கும் இந்த புத்தகத்துல இருந்து நிறைய கருத்துக்களை வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாரும் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஜிபி துறையின் சார்பாகவும் சேவாலயம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச்.